இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை மேலாகணும், கரடானவை சமமாகணும். சேர்ந்து பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சேர்ந்து பாடுவோமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிக்கோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிக்கோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். சேர்ந்து பாடுவோமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும். சேர்ந்து பாடுவோமா? எஸ் லார்ட், எங்களுக்கு உண்டான கோணலைகளை நேராய் மாற்றுகிறவர் நீரே. ஒரு விசை பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் போடப்படும், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், இயேசு சத்தத்துவேத்தி. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு கொள்ளுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சேர்ந்து பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சேர்ந்து கடைசியா ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா,
ஹalleluya. இரண்டாவது பாடலாக நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்ற பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையை தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஒரு விசை. பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி, பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். கரங்களை தட்டி. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். விசுவாசம் காத்துக்கொள்வேன். நான் விசுவாசம் காத்துக்கொள்வேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி சேர்ந்து பாடுவோமா? நான் ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோட கூட இடப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்லும். நம்ம மத்தியிலுக்கு தானே அருமையான இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களை சங்கீதங்களை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 23ஆம் சங்கீதம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாய், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நான் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். தேங்க்யூ. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவனா பரிமாசுரதிக்கும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காரும். நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தானே பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் 14:1-2-3 எடுத்தவங்களை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2-3. சொல்லியிருப்பேன். எப்படி சொல்றாரு? இன்றைக்கு இதை குறித்து எடுக்க போகிறேன். ஆயத்தம். இப்போ எல்லா செய்திகளும் நல்லா கேட்குறோம் இல்லையா? இருப்பார், நெசிப்பார், விடிப்பார், காப்பார், நம்ம இப்படிலாம் இருக்கணும். ஆனால் ராஜாதி ராஜா வரப்போகிறாரு. அவருக்கு எதிர்கொண்டு போக, அவருக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு போக வராராம். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு உங்களை கூப்பிட்டு போக வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். பரலோகம் நமக்கு எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பூமியிலும் நமக்கு உண்டானதில் எல்லாம் உண்டு, எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஜனங்களே, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளும்படி, அவரோடு போகும்படி நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா பாருங்கள். இந்த காலவெல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? இப்படிலாம் வந்து நம்ம ஆயத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏன் இப்படி அசட்டையை பெற்றுக்கொள்ள மாட்டாமல் இருக்கிறோம்? நாம் இல்லை, ஆயத்தமாக இல்லை. அதனால தான் இன்னும் தாமதமாகுது. இதோ வருகிறேன்னு இன்னும் மனம் திரும்ப மாட்டாங்களா? ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? தேவன் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பார்? தேவனுடைய ஜனங்களே, அப்போ பாருங்கள், ஸ்தலத்திலே நான் இருக்கும் இடத்திலே உங்களையும் இப்படி மறுபடியும் வாசிங்க 3ஆம் வசனத்தை. எப்படி வந்து அதுக்கு தாம்மா வர்றாரு. வந்து எதுவும் செய்கிறாரு, நம்மளை சேர்த்து கொள்ள போகிறார். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குறதுக்காக தான் இங்கே ஆயத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தமாக இருக்கணுமா? மறுபடியுமா இந்த உலகத்தெல்லாம் அழைக்க அவர் தெரிய மாட்டேங்குது. நிறைய ஜனங்க விழிப்பாக இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த ஆயத்தத்தை பற்றி இன்றைக்கி எடுக்க போகிறோம். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எப்படிலாம் இருந்தால் தான் ஆண்டர்கிட்ட போக முடியும், ஆண்டர் நம்மளை கூப்பிட்டுட்டு போக முடியும் இல்லையா? இதை குறித்து வெளிப்படுத்துதல் 16-15 பார்த்தீங்கன்னா எப்படி வராராம்? திருடனை போல வருகிறேன். திருடன் சொல்லிட்டா வருவார் இல்லையா? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து திருட போகிறேன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? வெளிப்படுத்தினல் 16-15 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஆழமான சத்தியங்கள் நல்லா ஆராய்ந்து கவனித்து படித்தாதான் இது புரியும். தேவச்சனங்களே, திருடனை போல வருகிறேன். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தன் மானம் காணப்படாதபடிக்கு சொல்றார், நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளும் ரகசியம் இருக்கு. இனி வரும் காலங்கள் எப்படி விழித்து கொண்டிருக்கணுமா? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணுமா? மானம் காணப்படாதபடிக்கு. இதை குறித்து இதை மறுபடியும் இந்த காரியங்கள் வரும். விழித்து கொண்டிருந்தால் தான் அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள முடியும். தேவஜனங்களை, மானத்தை மூணும்படியான இந்த வஸ்திரத்தை சொல்ல வரல ஆண்டவர். தேவனுடைய ஜனங்களை திருடனை போல எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. தேவனுடைய இப்படி சொல்லிட்டு வரமாட்டார். பாருங்க, வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும்.
அதனால தான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, மானத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை உடிக்கிறத பற்றி சொல்ல வரல, ஆண்டவர் கொடுக்குற வஸ்திரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 4:13 அவருக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு நிர்வாணமாய் காணப்படுதான். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை, எல்லாமே அறிவார். நம்ம என்னென்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம். இந்த வஸ்திரங்களை சொல்ல வரல, தேவனால் கொடுக்குற வஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அவர் வருகைக்கு ஆயத்தமாக்குறத பற்றி பேசி கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இப்படி இருந்தால் நம்ம ஆயத்தமாக இருக்க முடியாது. எப்போ வருவாருன்னு தெரியாது. வாசிங்க. எப்படி சொல்கிறாரு, கணக்கு ஒப்புவிக்கணுமா? இதிலெல்லாம் சரியாக இருந்தால் தான் போக முடியும். அவர் நம்மளை கொண்டு போக முடியும், ஆயத்தமான ஸ்தலத்துக்கு கொண்டு போக முடியும், நமக்காக ஆயத்தம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த ஆயத்தத்தை குறித்து எடுக்கிற தேவ ஜனங்களே, ரட்சிப்பின் வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. விழித்து கொண்டாதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தெல்லாம் காத்துக்கொள்ள முடியும். விழித்திருக்கணும். மூடும்படிக்கு அவர் முன்பாக நிர்வாணமாக இல்லாத எல்லாவற்றையும் அவருக்கு மறைக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:49 பார்த்தீங்கன்னா வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். வாசிங்க. ஆமாம். (49) வாசிங்க. மேலும் வாசிங்க. அடுத்தது வாசிங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிமா. அப்படி என்ன சொல்றாரு? மாம்சமும் ரத்தத்தோடு நாம் இப்படியே பரலோக ராஜ்யம் போக மாட்டோம், மறுரூபமாக்கப்படுவோம். புதிய சாயல் ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதுல. அதனால தான் அவர் திருடனை போல வருவேன். விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன். அவனுடைய வருகை பற்றி சொல்லியிருக்குமா? இனி மந்தமாக அசட்டி இவ்வளோ நாள் பட்ட பாடுகள் பிரயாசங்கள்லாம் வேஸ்ட்டு. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது வேஸ்ட்டு. பரலோக ராஜ்யம் போக முடியாது. பிசாசின் தந்திர கண்ணியில் இனிவரும் சாபங்களை மாட்டிக்கொள்ளுவோம். ரகசியம் பெரிது, ரகசியம். நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு புதிய சாயலாய், புதிய காரியங்களை தேவனால், அப்படிலாம் இது சாயலாக இருந்தால் தான் ஆண்டவரோடு போக முடியும். பரலோகத்துக்குரிய மேனிகள் வேற, ரத்தமும் மாம்சத்தோடு போக முடியாது ஆண்டவர் இடத்துல. இப்படிலாம் ஆயத்தமாக இருந்தால் தான் ஆண்டவரோடு போக முடியும். ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு போக முடியும். பாருங்களேன் எப்படி இருக்குது. ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதில். அப்போ எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் நாம், இல்லையா? எப்போ கொண்டால் வந்து என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமாக்கிக்கிட்டே இருக்கணுமா? இல்லைன்னா கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்துடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை இனி வரும் கொடிய காலங்களில் மாட்டிக்குவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் எபேசியர் 4:24 புதிய மனுஷனை புதிய சாயலாக நீங்கள் இருக்கணும். அதனால தான் தன் சாயலின் தன் ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ஆதாமே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வாசிங்க. எபேசியர்ல 4:24 எப்படி புதிய மனுஷன் இதெல்லாம் நம்ம தரிக்கிறார் ஆண்டவர். தரிச்சாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்பொழுதுதான் நம்மளை இங்கிருந்து சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தமாக்குகிறார் தேவனுடைய. அதில் 22 பார்த்தீங்கன்னா, அதில் 22 எப்படி இருக்கணுமா? பழைய மனுஷனெல்லாம் களைத்து போடணும். கெட்டு போகிற பழைய மனுஷனை. இதனால தான் ஞானஸ்தானம், ரட்சிப்பு, ரத்தத்தினால கழுவப்படணும், வசனத்தின்படி வாழணும், ஜபத்தில் பரிசுத்தமாகணும், அபிஷேகம் வேணும், ஆராதனைகள்லாம் தொடர்ந்து வரணும். தேவனுடைய பிள்ளைகள் இது நம்மளை பரிசுத்தம் உண்டாக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அசட்டை பண்ணாதீங்க. தேவ சாயலாய், அவருக்கேற்ற மகளாய், மகனாய், அவருடைய சாயலாக நம்ம இருக்கணுமா? இல்லைன்னா ஆண்டவரோடு கூட போக முடியாது. இந்த சாயலை தரித்து கொள்றதுக்குள்ள சில காரியங்கள்லாம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இல்லைன்னா அவர்
கூப்பிட்டுட்டு போக மாட்டார் நம்மளை. அவர் வரப்போகிறார், அவர் ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகிறதுக்கு வரப்போகிறார். ஏசாயா 61:10 பார்த்தீங்கன்னா, மணவாளன் மணவாட்டிக்கு ஒப்பிட்டு அலங்காரமான அலங்கரித்து இதெல்லாம் தரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆயத்தமாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு. எவ்வளோ சத்தியங்களை கேட்பீங்க, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போ எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்களேன். மணவாட்டிக்கு ஒப்பாய் அலங்கரித்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்றார். அதுக்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரம் வரும். வாசிங்க ஏசாயா 61:10. என்ன சொல்கிறாரு அடுத்ததாய் பாருங்க. இந்த 2 வஸ்திரங்களையும் அவர் உடுத்துவார். இது நம்ம உடுத்திக்கிற ட்ரெஸ் இல்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம். நிறைய பேருக்கு பின்மாற்றம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம்லாம் கரைப்பட்டு இல்லாமல் போயிட்டுருக்கும். நிறைய பேர் மந்தமாக பின்மாற்றமாக இருக்காங்க. போச்சு தேவனுடைய அன்பு. நான் இப்படி இருந்தேன்னு இல்லை, எப்படி முடிவு பருந்து நிற்பேன்றதான் முக்கியம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் உடுத்துகிறார். இப்படி இதெல்லாம் உடுத்தினாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். தேவனுடைய பிள்ளைங்க இந்த ரகசியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம். வாசனையாக இருப்பாங்க, சாட்சியாக இருப்பாங்க, ரட்சிப்பை அனுதினமும் புதுப்பிச்சுக்குவாங்க, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கலிகுருவாங்க, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவாங்க. இல்லைம்மா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்குது? அவர் தரிப்பிக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் இப்படி இருக்க மாட்டாங்க. இந்த வஸ்திரம் இருக்கா? இதை தான் வஸ்திரத்தை பாதுகாத்துக்க சொல்கிறார் ஆண்டவர். வஸ்திரத்தை அழுக்காக்கிக்க கூடாது. நிறைய பேர் பின்மாற்றம். நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். இல்லை, இப்போ எப்படி இருக்கிறோம்? அனுதினமும் ரட்சிப்பு. சகரியா 3:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அழுக்கு வஸ்திரம் தரித்தவரை என்ன சொல்றார் ஆண்டவர்? சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துவேன். ஆண்டவர் உடுத்துகிற அவருடைய வஸ்திரம் வேணுமா? இந்த வஸ்திரத்தை உடைய சொல்ல வரல ஆண்டவர். இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. சகரியா 3:4 வாசிங்க. சகரியா 3:4 வாசிங்க. என்ன சொல்கிறாரு? அசுத்தமான காரங்களால் தான் எப்படிப்பட்ட கொலைக்காரர்களும் விபச்சாரங்களும் வேசித்தனம் உள்ளவங்களும் குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வருவாங்க. அவர் வேறு வஸ்திரத்தை உடுத்துவார். ஒரு மாற்றம் வரும், ஒரு சாயல் வரும். கர்த்தருடைய பிள்ளையை அவரை அணிவிப்பார். இந்த வஸ்திரம் அழுக்காக கூட ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். அசுத்தமான தொடக்கூடாது. இதை பாதுகாத்து கொள்ளணும். சிறந்த வஸ்திரத்தை அவர் உடுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருந்தீங்கன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவர் ரகசிய வருகையில் திருடனை போல வருவேன். விழித்திருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகளே? 1 கொரிந்தியர் 2:9 பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுகிறதாம்மா கண் காணவும் இல்லையா, இருதயத்தை தோன்றவும் இல்லையா, அதை காணாதபடிக்கு ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எவ்வளோ அருமையான தேவன். அன்பு கூறுகளுக்கு உங்களுக்கு எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு தேவனுடைய சனங்களே. அது விசுவாசிக்கிறது கிடையாது. இந்த பூமியை மட்டும் இதையே பார்த்துட்டு இருக்கு. நம்ம யார்? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் தேவனுடைய பார்வையில்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணுமா? கரைப்படாதபடிக்கு கரையற்றவளாய், குற்றமற்றவளாய், மாசில்லாதவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க ஜாக்கிரதையாக இருக்கணும். தானியேல் இருந்ததுனால தான் கர்த்தர் அவர் இறங்கினார். நாம் இருக்கிறோமா? அநேக கரைகள் அசுத்தங்களாக இருக்குது. சிறந்த வஸ்திரத்தை அசுத்தம் பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. அவர் உடுத்தி வைக்கிறாருமா. அன்பு கூறுகளுக்கு கண் காணும், காது கேட்காது, எல்லாவற்றும் உனக்காக ஆயத்தம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருமா. அது அறியாமல் இருக்கு. அதனால தான் சங்கீதம் மத்தேயு 25 பார்த்தீங்கன்னா 25:31 வாசிங்க. மத்தேயு 25:31 வாசிங்க. எப்படி? ராஜாதி ராஜா வருகிறார். அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வரப்போகிறார். 41 வாசிங்க. அதிலே 25 41
என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக சொல்லி சொல்லி பார்ப்பார், எச்சரித்து பார்ப்பார், ஆயத்தமாக்கி பார்ப்பார், உணர்த்தி பார்ப்பார், நிறைய காரியங்களை சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மறுபடியும் உலகம் உண்டானதுக்கு முன்பே ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வாங்க, அவர் நியாயாதிபதியாய் நீதிபரராய் வருகிறார், நியாயம் செய்வார். இந்த பூமியில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். 2 பாகமாக பிரிக்கிறார் பாருங்க. பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஜனங்களே என்றாரு. கடினமான ஜனங்களை, கீழ்ப்படியாதவர்களை, பரிசுத்தத்தை விரும்பாதவர்களை, விசுவாசத்தை நேசிக்காதவர்களை, அசட்டை பண்ணுறவங்களாம் சாபத்தை அவங்களே வர வச்சுக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி அவருடைய வருகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? எப்படி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக முடியும்? எப்படி ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு உலகம் உண்டானதுக்கு முன்னே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அவர் நீதிபரர். அதனால தான் வெளிப்படுத்தல 22:12 பார்த்தீங்கன்னா அவரோட கூட வருதான் அவருடைய கிரியை. நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ என்னோட கூட உலகத்தை முடியும், இதோ கடைசி நாட்களில் வர்றேன், என்னோட கூட வருது உங்களுடைய கிரியை, எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான். வாசிங்க வெளிப்படுத்தல. எப்படி? அப்படியே வருவார். அதை கொண்டு தான் உங்களை நியாயம் தீர்த்து கூப்பிட்டு போவார். நீங்கள் என்னவோன்னு வாழ்கிறீங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஏதோ வந்துட்டு போனால் போதும், ஏதோ ஆராதிச்சுட்டு போனால் போதும். ஆழமாக பார்க்கணுமா, சத்தியங்களை பார்க்கணும், கீழ்ப்படுகிறோமா, நேசிக்கிறோமா, உலகத்தையோ மனுஷரையோ பிரச்சனையோ சூழ்நிலையோ கஷ்டங்களையோ நெருக்கங்களையோ வேதனைகளையோ வியாதிகளையோ இதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவர் பார்த்துக்குவார். ராஜ்யத்துக்குரியவனை தேடுறதில்லை, ஆயத்தமாக இருக்கிறதில்லை, ரட்சிப்பை விரும்புறதில்லை, அதை காத்துக்கிறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க என்ன சொல்கிறாரு, என்னோட கூட கிரியை வருது, அவனுடைய கிரியிலே உங்களுக்கு செய்யத்தக்க பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 61 மறுபடியும் 10 வாசித்தீங்கன்னா, நீதியின் சால்வை தரித்து, எப்படி? ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும் இல்லை, நீதியின் சால்வை, நீதியாய் வாழணும் அவர் தரிக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு தரித்து கொடுக்குறார். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகராஜ்யம் அவர் அழைத்து கொண்டு போக முடியும். இதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு பயம் இல்லை. இப்போ பாருங்கள், கடந்த 2 நாட்களில் எனக்கு கூட தான் கழுத்து வலி, முதுகு வலி, ரொம்ப வலி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் விடுதலையோடு சந்தோஷமாக ஆராதிக்கணும். உங்களுடைய 4 ஆண்டவரேன்னு சொன்னேன். எந்த டாக்டர்ட்டையும் போல இப்படி திரும்ப கூட முடியல, அவ்வளோ ஒரு வலி இரவு நேரத்தில் கூட உண்டு. ஆனால் என்ன செய்ய, நல்ல ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியின் சால்வையை தரித்து, இது மனுஷன் தரிக்க முடியாதுமா, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு பிள்ளைகளுக்கு தரிக்கிற வஸ்திரம் நீதியின் சால்வை. மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்களாக இல்லை, அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நீதியின் சால்வை தரிக்கிறார் ஆண்டவர். இதையும் ரொம்ப முக்கியமா. அதனால தான் ஆதியாகமல யோசேப்புக்கு அந்த சால்வை தரித்தார்கள். அவர் எவ்வளோ சகோதரர் மத்தியில் கர்த்தர் அப்பாவை கனம் பண்ணார், எவ்வளோ தள்ளப்பட்ட குழியில் போடப்பட்டு சிறையில் இருந்து, ஆனால் என்ன செய்தார், நீதியாய் வாழ்ந்தார். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யோசேப்பு ஒரு திட்டத்தோடு கொண்டு போனார், அப்படியே அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார், உயர்த்தினார். இதுதான் கண் காணவும் இல்லை, இருதயத்தை தோன்றவும் இல்லை. நேசிக்கிறார் அவர் நீதியாக வாழ்ந்தார். சகோதரனுக்கு மறுபடியும் தீங்கு செய்யலை இல்லையா? அவருடைய பாருக்கு உகந்த மகனாக இருந்தார். அவர்களும் சத்துருக்கள் மத்தியில் சொப்பனம் உனக்கு எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடித்து குழியில் போட்டவனே அவங்க மத்தியில் அவங்களுக்கே நன்மை செய்தார் யோசேப்பு. கர்த்தர் அந்த பாருங்க, அந்த தேசத்துக்கே 41 வாசிங்க, 41:42 ஆதியாகமும். எடுத்தவங்க வாசிங்க 41. எப்படி சொல்றாரு ஆண்டவர், எப்படி உயர்த்தினாரு? அவர் உயர்த்துவார்மா. அவர் பாருங்க, அந்த சால்வையை அணிவித்து ராஜாஸ்தானத்தில் எவ்வளோ பாடுகளை சகித்து வந்தார், எவ்வளோ துன்பங்களை நிந்தைகளை சகித்து வந்தார். ஒரு தீங்கும் செய்யலை. அப்படி நேரிடும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்தார். அது என்ன ஸ்தானம் தெரியுமா? வெளிப்படுத்தல் 19:5
பார்த்தீங்கன்னா 19:8 நினைக்கிறேன். மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நீதியின் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க வெளிப்படுத்தல் 19:8. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதியின் வஸ்திரம். இதுதான் தேவன் நமக்கு அணிவிக்கிற இந்த வஸ்திரங்கள்லாம் இருக்கணும், இப்படிலாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ தான் ஒரு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இதெல்லாம் இங்கே ஆயத்தமாக்குறார், சரிப்படுத்துறார். நீ இருக்கியா, உடுத்திக்கொள்ளுவியா, நான் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் நிரப்பி தேவ சாயலாக இருக்கணும், ரட்சிப்பின் வஸ்திரமாக இருக்கணும், விழித்து கொண்டு இருக்கணும், இந்த நீதியின் சால்வையெல்லாம் காத்துக்கொள்ளணும். தேவன் இப்படிலாம் நம்மளை அலங்கரிக்கிறாருமா ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. நீ நீதியின் சால்வையை, மெல்லிய வஸ்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுல அதனால தான் நீதியை நான் தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாக இருந்தது. அதனால தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றார், சகித்தார், நீதியாய் வாழ்ந்தார். தேவனுடைய பார்வைக்கு நீதியாக இருக்கணும், மனுஷனுடைய பார்வைக்கு சொல்லலாமா? அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவார், உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். யோபு 29:14 வாசிங்க. எப்படி சொல்கிறாரு? அதை நான் உடுத்தி கொண்டேன், அவருடைய பார்வைக்கு என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் இப்படிலாம் வைராக்கியம் அவர் சொல்லுவார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் அவருக்கு மறுபடியுமா அவரை ஆசீர்வதித்தார். சத்ரு வெட்கப்படும்படி, சத்ருவுக்கே சவால் விடும்படி இருந்தாரா இல்லையா? ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீதியாக வாழ்கிறமா பாருங்க. அவருடைய பார்வைக்கு இதுதான் நீதி. அவர் சமூகத்தை நேசிக்கிறது நீதி, வசனத்தின்படி வாழ்றதெல்லாம் நீதி. இந்த வஸ்திரம் இருக்கா? அந்த காலை வேலை பாருங்க. லூக்கா 12:40 வாசிங்க. லூக்கா 12. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷக்கு எப்படி ஆண்டவர் வரப்போகிற ஆயத்தமாக இருக்கிறோமா? என்னோட கூட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறவர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த காலை வேலை பாருங்க. ஆண்டவர் எப்போனாலும் வருவார், திருடனை போல வருவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, விழித்திருங்க, ஆயத்தமாயிருங்கன்னு கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஜாமத்தில் 38 வாசிங்க. இரவுலோ எந்த நேரத்தினாலும் நான் வருவேன், ஆயத்தமாக இருக்கீங்களா? அசட்டை பண்ணுறீங்களான்னு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதிலே 35 வாசிங்க. அப்போ எப்படி இருக்கணுமா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் எரிகிறதாகவும் இருக்கணும். மங்கி எரிகிறவளாக இருக்கக்கூடாது, அபிஷேகம் இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், மற்றவங்களை வழிநடத்துறவர்களாக இருக்கணும், பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இடலாக இருக்கக்கூடாது. அறைகள் கட்டப்பட்டதா, இதெல்லாம் காத்துக்கொண்டு தேவனுடைய செல்லங்களே விளக்காக இருக்கணுமா? இல்லைன்னா இருளாயிடும், இருண்டு போயிடும், சமாதான சந்தோஷம் எல்லா வித ஆசீர்வாதமும் இழந்து போயிடுவோம். ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. விளக்குகள் எரிகிறதா இருக்கிறதா? என்ன வேணும்? விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும், அபிஷேகம் எண்ணெய் வேணும். நிறைய பேர் பெற்றுக்கொண்டவங்களே பின்மாற்றமாக இருக்கு. அந்த காலத்தில் மங்கி போச்சு. அதை அனல் மூட்டி எழுப்பி ஆவியில் பலனாக இருக்கணும். இல்லைனா வேலை மேற்கொள்ள முடியாது, நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள முடியாது, விழிப்பு வராது. புரியுதுங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து போயிடுவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எண்ணெயாகிய அபிஷேகம் வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு எரியும். இல்லைனா எதுக்குமே வரமாட்டாங்க, நல்லா துதிக்க மாட்டாங்க, ஒன்றுமே ஒரு ஏவுதல் இருக்காது, இங்கே வந்து நிரம்ப முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்போ எப்படி நீங்கள் ஆண்டோடு வருகையில் எடுத்துக்கோ, ஆண்டோடு எப்படி நம்மளை கூட்டு போக முடியும்? இப்படிலாம் ஆயத்தமாக இல்லைனா அதை குறித்து பாருங்கள். மத்திய 25:6 பார்க்குறோம். 10 கன்னிகைகளை குறித்து பார்க்குறோம் இல்லையா? எப்படி எண்ணெய் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்களை, இந்த சம்பவங்களை சுருக்கமாக சொல்கிறேன். அப்படி ஆயத்தம் இல்லைன்னா கைவிடப்பட்டுருவோம். எண்ணமாகி அபிஷேகம் வேணும் தேவனுடைய ஜனங்களே. வாசிங்க 25:6. எப்படி? நடு ஜாமத்தில் வருவாராம். எப்போ வருவாரோ, எந்த நாழிகையில் வருவாரோ? நாம் எப்படி இருக்கிறோம்? நீதியின் சால்வை இருக்கா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? தேவ சாயல் இருக்கா? விழித்திருந்து செபிக்கிறோமா?
இதெல்லாம் இருந்தாதாம்மா அவர் வந்து கூப்பிட்டு போக முடியும். ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய கிறிஸ்தவர்களாக இருந்து சும்மா ஃபார்மல் கடமைக்கு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் அணிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடு ஜாமத்தில் வர்றாராம் தேவனுடைய ஜனங்களே. அதில் 10 வாசிங்க. எப்படி கல்யாண வீட்டுக்குள்ள இதனால தான் இதை அலங்கரித்து நம்மளை கொண்டு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தமாக இருந்தவங்க ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தது 35 பார்த்தீங்கன்னா வாசிங்க. அதில் 35 பாருங்க. அதிலே 13 வாசிங்க. இல்லைனா மத்தேயுல 13 வாசிங்க. 25 13 வாசிங்க. விழிப்பா இல்லைன்னா போச்சுமா. உலக போகிற எப்படியோ வாழக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா போயிடும், நீதியின் சால்வை போயிடும், ரட்சிப்பின் வஸ்திரம் போயிடும், தேவ சாயல் இருக்காது, கைவிடப்பட்டுருவோம், கதவு அடைக்கப்பட்டுரும். 5 கன்னிகள் போனாங்களா இல்லையா? எண்ணெய் இல்லை, அப்போ போனால் முடியுமா? இந்த அபிஷேகமாகிய எண்ணெய் வேணுமா? இது எண்ணெய் இல்லைன்னா முடியாது. ஆனந்த தைலம், அந்த அபிஷேகமாகிய எண்ணெய் நமக்குள்ள, அதுதான் விளக்காய் பிரகாசிக்க வைக்கும். நாமளா முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. 24:31 வாசிங்க. அதில் மத்தேயு 24:31 வாசிங்க. எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் எங்கே இருந்தாலும் சேர்த்துக்கொள்வாராம் அவருடைய வருகையில். எங்கே யார் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் அந்த சிலுவையில் அறையப்படும் வந்த மாதிரி வந்துக்கலான்னு இல்லைம்மா. ஸ்தோத்திரம். நாங்கள் போகிறதுக்கு முன்னே இப்போ பாருங்கள், காலை வெள்ளை அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே கிளம்பி வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க. இங்கே ஏன் இப்படி மந்தமாக இருக்கீங்கன்னே தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உற்சாகம் இருக்கணுமா, அந்த பயம் இருக்கணுமா, இல்லைன்னா பெற்றுக்க முடியாது. தேவ சமூகத்தில் போய் இன்றைக்கி ஆராதிக்க போகிறேன், தேவனுடைய வார்த்தையில் நிரப்ப போகிறேன், தேவனை போய் சந்தோஷமாக துதிக்க போகிறேன், நன்றி செலுத்த போகிறேன், இந்த நாளை அசட்டை பண்ணக்கூடாது, ஆண்டோடைய நாள், நான் மகிழ்ந்து களி கூற போகிறேன். அப்படி வந்தால் தானம்மா நிரம்ப முடியும். வந்தால் தான் நீங்கள் சந்தோஷத்தினால உங்களை நிரப்பி அனுப்ப முடியும் ஆண்டவர். இப்படி இல்லை ஆனால் ஏனோதானோன்னு வந்தால் முடியாதுமா. ஆண்டவர் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவ ஜனங்களே. அப்போ பாருங்கள், கைவிடப்பட்டாங்க 5 பேர், கதவு அடைக்கப்பட, அப்புறமா தட்டினா கூட கிடைக்காது. அப்புறமா இன்னும் கொடிய காலங்கள், உலகம் உண்டான முதற்கொண்டே தூதர்களுக்காகவும் பிசாசின் தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்ட சபிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போகக்கூடாது தேவ ஜனங்களே. அதனால தான் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கு, சத்துருவுக்கு முன்பாக நீர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீ. சத்துரு 1000 எழும்பட்டும், யாராவது எழும்பட்டும், நிந்திக்கட்டும், நம்மளை அற்பமாக நினைக்கட்டும், ஏனமா பேசட்டும், நேசிக்காமல் போகட்டும், துரோகம் பண்ணட்டும், எதா செய்யட்டும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்கள் மத்தியில், சத்துருவாக இருக்கிற மத்தியில் பந்தி ஆண்டவர் என்னைனால் நிரப்பு பாத்திரத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார், பந்தி ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தாம்மா. ஆண்டவர் கைவிட மாட்டார்மா. அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி? இந்த அபிஷேகம் இருந்தால் தான் நிரம்பி வழிய முடியும், நீ சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் விரும்புறது கிடையாது, விரும்பினவங்களை புதுப்பிக்கிறது கிடையாது, வந்து மகிழ்ந்து களி கூற முடியல தேவச்சனங்கள். அதிலே தான் 133 சங்கீதத்தில் ஆனந்த தைலம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆரோனின் சிரசு மேல் ஊற்றப்படுகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது, சகோதரர் சிநேகத்தை நேசிக்கிறது, இந்த ஐக்கியத்தை நேசிக்கிறது, சபையை காத்திருந்து நேசிக்கிறது, இவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட தைல அபிஷேகத்தில் நிரப்பப்படுவார்கள். ஆரோனின் சிரசு மேல் ஊற்றப்படுகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகம் வேணுமா? நல்லா ஆராதிக்க கற்றுக்கணும் தேவனுடைய ஜனங்களே. அப்போ தான் உன் சூழ்நிலை, கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாம் மாறும். நீ நீதியின் சால்வை அறிந்தவர்கள், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துறவர்கள், ஆயத்தமாக இருக்கிறவங்க, அந்த மகிழ்ந்து கலிகருவீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இந்த அபிஷேகம் தாவீதுக்கு வைத்தார் ஆண்டவர்.
எல்லா சூழ்நிலையும் ஆராதித்து துதிக்கிறவராக இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 16 12 வாசிங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனத்தை. எப்படி அபிஷேகம் பண்ணு. அவ்வளோ சகோதரரை விட்டுட்டு ஆடு மேய்க்கிறவ மட்டும் தாவீதை. தேவனுடைய அபிஷேகம் யாரை தெரிந்து கொள்வார், யாரை நடத்துவார்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கோலியாத்தை வீழ்த்தினார், அவருக்குள்ள வைராக்கியத்தை கொடுத்தாரு, சகோதரருக்கு சவாலாக இருந்தார், சவுலை மேற்கொண்டார். விரோதியான இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? எல்லா நுகங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் எல்லாம் வச்சு முறியடிக்கும். ஆவியில் நிரம்புகிற இந்த அபிஷேகம் நிரம்பி வழிகிறதா இருக்கணும். தேவனுடைய ஜனங்களே, அசட்டை பண்ணாதீங்க. அதிலே 13 வாசிங்க. அதிலே 13 எப்படி அந்த அபிஷேகம் என்ன தெரியுதுமா? தொடர்ந்து அவரை காத்து வருகிறது. கர்த்தர் அந்நாள் முதற்கொண்டு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோட பிள்ளைகளே, இல்லைம்மா நாம் எல்லாம் மேற்கொள்ளுவோம், சாதிப்போம், ஞானம், திறமை, பணம், சொந்த பந்தம். ஆண்டவர் தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆயத்தமான ஆண்டவரே ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்து கொள்ளும்படி வருக. நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? இந்த வருகை ரொம்ப முக்கியம். இது ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அபிஷேகம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தெரியுமா? பிசாசுகளை வாசிக்கும் போதே அசுத்தாவி போச்சான் சவுலை விட்டு. அப்படி அனலாக இருந்தால் தான் அசுத்த கிரிகள் போகும். மங்கி போனால் போச்சு, உன்னை ஆட்கொண்டுரும், உன்னை பிடிச்சிக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஏசாயா 61:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுதான் ஆனந்த தைலன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எப்படி நொறுங்கின, ஒடுங்கி போன, துக்கப்பட்ட, அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. யாராலும் கொடுக்க முடியாத அந்த மகிழ்ச்சி. தேற்றளவானாகிய சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தேற்றி கொண்டே இருப்பார், உங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பார், உங்களுக்கு ஆலோசனை கொண்டு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். வாசிங்க 61:3. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆனந்த தைலம். இந்த தைலம் நமக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு ஆற்றுவீங்க, தேற்றுவீங்க, நடத்துவீங்க, அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பீங்க, ரட்சிப்பை சொல்லுவீங்க, கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவீங்க. இந்த தைலம் சும்மா இல்லைங்க. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? மற்றவங்களை விடுவிக்கும், மற்றவங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவீங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க. நான் நல்லா தான் எனக்கு என்ன கஷ்டங்கள், நான் நல்லா இருந்தால் போதும். இது இல்லை, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அடையாளம் இல்லை. போன வருஷம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, மற்றவங்களே ஆயத்தப்படுத்து. எனக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் இது. நீ ஆயத்தப்படு, மற்றவங்களே ஆயத்தப்படுத்து. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. எசேக்கியேல் 38:7 வாசிங்க. எப்படி இருக்கிற? அந்த குடும்பத்துக்கு உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அபிஷேகிட்டானா நீ காவலராக இருக்கணும். அவர்களெல்லாம் ஆயத்தப்படுத்தணும் கர்த்தருக்குள்ள. நோவா ஏற்படுத்தினாரா இல்லையா? தன் குடும்பத்தை காத்தாரா இல்லையா? அழிவிருந்து காத்தாரா இல்லையா? நாம் எப்படி இருக்கிறோம்? அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? மங்கி போய் இருக்கிறோமா? மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கிறோமா? அதெல்லாம் தேவன் பார்ப்பாருமா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்காக்கிக்காதீங்க, நீதியின் சால்வை இழந்து போகாதீங்க, தேவனை சாயலை விட்டு போயிடாதீங்க, விழிப்பாயிருங்க. எந்த நேரத்தினாலும் ஆண்டவர் வருவார். விழித்து கொண்டு தன் வஸ்திரை காத்து கொள்ளுகிறவர்கள் எழுந்து போயிடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, இது எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். போன வருஷம் அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். லூக்கா 1:14 வாசிங்க. ஒன்றாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகரியாவுக்கு பிறந்த மகனே, வயிற்றில் இருக்கும்போதே தாயின் கர்ப்பத்திலே அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புவான். எலியாவின் ஆவி உள்ளவன். வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார்மா. நம்மளை கொடுத்தான ஒரு திட்டம் வச்சிருப்பார், ஒரு நோக்கம் வச்சிருப்பார். இதெல்லாம் நான் போக போக தான் நான்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஏன் அனுமதிக்கிறார், இது ஏன் அனுமதிச்சார்,
இதுக்கே நான் நல்லா சரியாக இருக்கிறேனே, போராடுறேனே, கதறனே, காத்திருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் கடந்து வரணும், இதெல்லாம் சகிக்கணும், இதெல்லாம் மன்னிக்கணும், நீதி செலுத்தணும். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வரும். பாருங்க, அநேக கர்த்தரிடத்தில் திருப்புவான். எலியாவின் ஆவி உள்ளவன் உத்தமமான ஜனத்தையாய் மாற்றுவான். உத்தமமாய் மாறணும். வீட்டையும் தன்னையுமே பார்த்துக்க முடியல, மற்றவங்களுக்கு எப்படி இருப்போம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். எலியாவின் ஆவியின் பலமுடையவர்களாக இருக்கணும். உத்தமமான ஜனத்தை ஆதாயப்படுத்துறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 22 28 29 30 வாசிங்க. லூக்காவில் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22 28 29 30 வாசிங்க. ஆமென். சீஷர்களுக்கு எப்படி சொல்கிறா தெரியுமா? என்னோடு கூட நியாயந்திருக்கிறவர்களாய், நியாயாதிபதிகளாய், என்னோடு கூட எல்லா சோதனை நிலைத்திருக்கிறவர்களாய். சீஷர்கள் மரித்தாங்கம்மா. அவருடைய பிள்ளை அவருக்காக ரத்த சாட்சியாக மரித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இதுக்கு கூட ஜெபத்தில் கூட தாங்க முடியலண்ணா, இந்த கூடுகை கூட வர முடியலண்ணா, அப்புறம் என்ன? எப்படி நம்ம வருகைக்கு ஆயத்தமாக்க முடியும்? எப்படி நீதியை நம்ம காண்பிக்க முடியும்? எப்படி ரட்சித்து போய் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள முடியும்? நமக்காக எப்படி ஆயத்தம் பண்ணி இருப்பார்? யோனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:17 மீனுக்கு கட்டளையிட்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் விட்டுட மாட்டார். நமக்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படியே போகட்டும், விட்டுறல, இவன் கீழ்ப்படியிலே என்ன கேட்காம போயிட்டானே, விட்டுறல ஆண்டவர். அது போல மனுஷர் கூட எவ்வளோதான் இருந்தாலும் சோர்ந்து போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை. மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு எல்லாமே உண்டுமா. உனக்கு என்னென்ன தேவைன்ட்டு எல்லாவற்றையும் இதை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார். ராஜ்யத்தை மட்டும் தேடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. ராஜ்யத்தை ஆளும் நியாயாதிபதிகளை அவங்க வைப்பேன், என்னோடு கூட உட்காரும்படி அருளை செய்வேன். ஆண்டவர் சாதிரா நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் விழிப்பா ஜாக்கிரதையிலான குழந்தைகளாக இருந்தால், கடமைக்காக மட்டும் ஏதோ ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அப்படியே தான் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் வருகைக்கு எந்த நேரத்தில் எந்த ஜாமத்தில் வருவார்னு தெரியாது. திருடனை போல வருவேன். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இதெல்லாம் காத்துக்கொள்ளுங்க. தேவ சாயலாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அசுத்தமாக்கிக்காதீங்க. கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:15 ஆண்டவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜா வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் இருந்தால் தான் இவைகளெல்லாம் காத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய அபிஷேகம் என்ன இருந்தால் தான் காத்துக்கொள்ள முடியும். இந்த வஸ்திரங்களெல்லாம் காத்துக்கொள்ள முடியும். தேவ சாயலாய் மாற முடியும். அவர் வருகைக்கு ஆயத்தமாக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:15 என்ன சொல்றாரு? ஏனெனில் கர்த்தர் தாமே, வாசிங்க. எப்படி சொல்றாரு? அவருக்குள்ள இருந்தால் மரிச்சவர்களாம் கூட எழுப்புவாராம், விட்டுற மாட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடனே கூட இருக்க விருப்பமாக இருக்கிறவங்களா இருந்தா, இனி ஒரு காலங்களில் நீங்கள் அதெல்லாம் தப்பிச்சுக்கணும்னா, இனி ஒரு காலங்கள்லாம் கொடிய காலங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு பயங்கரமாக கிரியை செய்வான். ஆயத்தமாக இல்லைனா போச்சு, கைவிடப்பட்டுருவோம். ரகசிய வருகையில் கைவிடப்பட்டுருவோம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கோங்கம்மா. நீதியின் சால்வை அணிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வருகைக்கு விழிப்பாருங்க, ஆயத்தமாக இருங்க. எந்த நேரத்தினாலும் வருவார். இந்த அபிஷேகத்து மேலே இருந்தால் தான் இதையெல்லாம் காத்துக்கொள்ள முடியும். ஆவி நிறைவு பாருங்கள், எப்போதும் அவரோடு கூட அழைத்து கொள்ளும்படி வர்றாருமா. ஆயத்தமாக இருக்கீங்களா? இந்த காலை வேலை ஆயத்தமாயிருங்க. அசட்டப்ப கூடி வருது, அசட்டை பண்ணிடாதீங்க. இதுக்காக தான் அடிக்கடி இந்த ப்ரேயர்லாம் வைக்கிறோம். நீங்கள் ஆயத்தமாகறதுக்காக தான் ஜபங்களை வைக்கிறோம். வீடுகள் ஜபம், இந்த கூடுகை ஜபம், சுகமளிக்கும் கூட்டம், ஏன் தொடர்ந்து சுபாச ஜபம். எதுக்கு? உங்களுக்காக, தேவனோடு ஒரு நெருங்குவதுக்காக, இதெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் பெறுவதற்காக, ஆண்டோட வரிக்கு ஆயத்தமாகிறதுக்காக, பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாக்கணும். அவர் ஆசீர்வாதத்தில் நிறைவே பெற்றுக்கொள்ளணும்.
ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறோம் பாக்கியவான். அவர் என்னோடு அழைத்து கொள்ளும்படி நான் வரப்போகிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ஆயத்தமாக இருக்கிறோமா? காலை வேலை சிந்திச்சு பாருங்கள். ஆயத்தம் இல்லைம்மா, இது எடுக்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. தேவனுடைய ஜனங்களே, எல்லாவற்றையும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். இது எடுக்கும்போது எனக்கு அப்படி ஒரு பயம். நான் ஆண்டவரே, எல்லாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கணக்கேப்பா செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும். அப்போதாம்மா அவர் வந்து கூட்டு போக முடியும். இல்லைன்னா கைவிடப்பட்டுருவோம். எண்ணெயாகி அபிஷேகம், வெளிச்சம், விளக்காய் காத்துக்கொள்ளுங்க. மங்கி போகாதபடிக்கு, ஆண்டு விட்டு தூரம் போகாதபடிக்கு, பிசாசின் தந்திரத்தில் கண்ணியில் விழுந்து விடாதபடிக்கு, இச்சையிலே சுயத்தில் விழுந்து விடாதபடிக்கு, உலகம் மாம்சம் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. ஆயத்தமா இருங்க. அவர் வரைக்கும் ஆயத்தமா இருக்கும்படி தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். கண்களை மூடுமா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உங்க வலது கையை வானத்துக்கு நேராக நம்மளுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதான பலவீனங்கள், போராட்டங்கள், சமாதான குறைச்சல்களை தேவன் அதமாக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிசினஸ்ல வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் தலை நிமிர்த்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அநேக சாட்சிகளோடு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நெருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. விசேஷித்தமாய் இந்த நாளிலே அருமையான ஜான்சி சிஸ்டரை தேவன் பாதுகாக்கும்படியாக இந்த நாளிலே மருத்துவமனையில் அட்மிட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. இந்த நாளிலே இந்த மருத்துவமனைக்கு செல்லும் போது தேவக்கார மகளோடு கூட இருந்து தாயையும் பிள்ளையும் நன்றாய் பிரித்தெடுக்கும்படியாக ஒரு சுத்தம் நிறைவேறும்படியாக எல்லாரும் வலது கை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தெய்வமாக இருக்கிறபடினால் அந்த மக்களை தேவன் ஆசீர்வதித்து சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து தேவ தைரியம் கொடுக்கும்படியாக தேவ பலன் மகளோடு கூட இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இந்த நாள்ல வர தடப்பட்ட மக்கள் மலையில பேசி தேவன் நடத்துவாத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இந்த நாள்ல வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து சொல்லும்படியாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் இந்த 5ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அருமையான நீ நேசித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு அடியனை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. உம்மை நாடி ஓடி வந்து உம்முடைய சமூகத்தில் துதி செலுத்திருக்கிற பிள்ளைகளோடு உம் கரம் இருக்கட்டும். வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தெய்வீக பலன், தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷத்தோடு கடந்து செல்ல நீ கிருபை தருவேன். எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல நின்று இருக்கிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்டு இந்த வாரத்தில் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்து. வந்த யாரும் வெறுமையாய் போக உடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடிய ஆயத்தமாகுகிற பிள்ளைகளை நீ மாற்றுவீரா. அபிஷேகத்தை காத்து எண்ணெயின் அபிஷேகத்தை ஆண்டவரே எப்போதும் அக்கினி ஜாலியாய் எரிகிற பிள்ளைகளை மாற்றுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. நீரே பாதுகாத்துக்கொள்ளும். மீட்பரேசி மூல ஜெபங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்தை கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க ஃபேமிலியா முன்பாக வாங்க, ஜெபித்து கடந்து போங்க.